1989 பாட்டாளி மக்கள் கட்சி உருவான பிறகு இந்த 34 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் தோன்றி மறைந்த இயக்கங்கள் பல. ஆனால் திமுகவினுடைய அத்தனை திட்டங்களை முறியடித்து இன்றை வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை அழிப்பதற்கு திமுக எடுத்த அத்தனை முயற்சிகளையும் முறியடித்த இயக்கம் பாமக. இன்றைக்கும் பாமக என்றாலே குலை நடுங்குகிறது திமுகவுக்கு. அதுக்கு காரணம் பாமக திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வலுவாக நிற்கிறது. விக்கிரவாண்டி தேர்தலில் அது முற்றிலுமாக அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பாமகவின் உண்மை முகத்தை விக்கிரவாண்டி தேர்தலில் முற்றிலுமாக அவர்கள் இப்பொழுது அறிந்து கொண்டார்கள். இப்படி காவல்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு ஒரு கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து அவருடைய செல்போன்ல இருக்கிற ஆடியோக்களை எல்லாம் திருடி இப்படி சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றி ஒரு இயக்கத்தின் மீது இவ்வளவு பெரிய களங்கத்தையும் அந்த இயக்கத்தின் தலைவர்கள் மீது இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது இவ்வளவு பெரிய களங்கத்தை சமூகத்தில் கொண்டு வந்து திணித்து அந்த கட்சியை முற்றிலுமாக சிதைப்பதற்கான வேலையை ஆளும் கட்சி கையில் எடுத்திருக்க. என்பதனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. மு.க. ஸ்டாலின் அந்த ஆட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கிறார். இந்த திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் சீர்கேடுகள் எல்லாம் நாள்தோறும் பார்த்துட்டு இருக்கிறோம். தேசிய கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு, அதற்கு பின்புலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல், அந்த அரசியலை எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் பிற தலித்திய இயக்கங்கள் எல்லோரும் எந்த அளவிற்கு தலித்திய அரசியலை சிதைத்து கொண்டிருக்கிறது, தலித்திய அரசியலை நாங்கள் தமிழ்நாட்டில் தூக்கி பிடிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறப்புக்கு பின்னால உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சமூகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். சினிமா டைரக்டர் ரஞ்சித் ஒரு பக்கம் அந்த இடத்தை நிரப்புவதற்கு போராடுறாரு. அதற்குள்ளாகவே அந்த இடத்தை பகுஜன் சமாஜ் கட்சியோட தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் அந்த கட்சிக்கான தலைவரையும் அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளரையும் ஏற்கனவே அறிவித்து விட்டார். ரஞ்சித்தோட அந்த கனவை கலைத்து விட்டார்கள். ஒரு புறம் இது இருக்க, இன்னொரு புறத்துல தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிரான அரசியல் வந்துட்டு தமிழ்நாட்டில் வலுவாக கால் ஊன்றி கொண்டிருக்கிறது. இது கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி இந்த இரண்டு இயக்கங்களும் சேர்ந்து அமைக்கப்பட்ட அந்த கூட்டணி 79 லட்சம் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவிற்கு அடுத்த நிலையில மிகப்பெரிய ஒரு வலிமை மிக்க சக்தியாக தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, சீமானுடைய நாம் தமிழர் கட்சி 35 லட்சம் வாக்குகளை பெற்று ஒரு புறம் அவர்கள் தங்களுடைய வலிமையை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பிஜேபியும் பாமகவும் பெற்ற 79 லட்சம் வாக்குகள், சீமான் அவர்கள் பெற்ற 35 லட்சம் வாக்குகள், இரண்டையும் கூட்டினால் 1,14 லட்சம் வாக்குகள். இது தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வாக்குகள். 1,14 லட்சம் வாக்குகள்
தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வாக்குகள். திமுக இந்த தேர்தலில் பெற்ற வாக்குகள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் அதிமுக என்ற இயக்கம் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து ஜெயலலிதா அவர்கள் இறப்பிற்கு பிறகு எடப்பாடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அரசியல் வன்முறையை உருவாக்கி ஆட்சியை பிடித்த திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 1,40,00,000. கூட்டணி, திமுக தனியாக இல்ல, திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 1,40,00,000 வாக்குகளை பெற்ற திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் கட்சி 3 இயக்கங்களும் சேர்ந்து பெற்றிருக்கின்ற வாக்குகள் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 1,14,00,000 வாக்குகள், ஏறக்குறைய 25 லட்சம் வாக்குகள் குறைவாக இந்த 3 கட்சிகளும் பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு எதிராக 1 கோடி வாக்குகளுக்கு மேல தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு எதிரான இடத்துல நிற்கிறது. இது ஒன்றாக சேர்ந்தா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. நான் மீண்டும் கூறுவது, பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, நாம் தமிழர் இந்த 3 இயக்கமும் ஒன்றாக சேர்ந்தால், இந்த 3 இயக்கமும் இப்பொழுது களத்தில் பெற்ற வாக்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் 1,14,00,000 வாக்குகள் இந்த 3 இயக்கங்களும் பெற்றிருக்கிறது. இது இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிற சிறு கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைகின்ற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் வந்துடும். அப்பொழுது அதிமுக, திமுக இல்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் முற்றிலுமாக புதிய ஆட்சி, புதிய கட்டமைப்பு தமிழ்நாட்டில் உருவாவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் வெளிப்பட்டு விட்டது. திமுக இதெல்லாம் கணக்கு போடாது இருக்குமா? இல்ல அதிமுக காரணமா இதை கணக்கு போடாது இருப்பான்னு நினைக்கிறீங்களா? திமுக இதை அக்காக பிரித்து கணக்கிட்டு இருக்கிறது. இல்லைன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. 35 லட்சம் சீமான் கிட்ட வாக்கு இருக்கிறது. இந்த வாக்கு ஒருவேளை 50 லட்சமாக மாறிவிட்டால் பிஜேபி பாமக கூட்டணி வரவிருக்கின்ற 2026 தேர்தலில் 79 லட்சம் வாக்கு என்பது 1 கோடி வாக்காக மாறிவிட்டால் ஆளும் கட்சிக்கு இருக்கின்ற எதிர்ப்பு, அதே போல எதிர்கட்சிக்குள்ள இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து 3வது அணியை தமிழ்நாட்டில் வலுப்படுத்தி விட்டால் 100 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை அழிக்க முடியாதுன்னு பேசிக் கொண்டிருக்கின்ற திராவிட இன அழிப்பு கொள்ளை கூட்டத்தின் கனவு கலைந்து விடும் இல்லையா? திராவிட கட்சிகளின் பாதுகாப்புக்காக அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற சமூக வலைதளங்களில் திராவிடத்திற்காக பணி செய்கின்ற கொத்தடிமைகள் மிகப்பெரிய ஒரு வன்முறையை தமிழ்நாட்டில் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். திருச்சி சூர்யா பாஜகவில் இணைந்து பல முறை அவரை கட்சியில் இருந்து எடுத்து வெளியே போடுறாங்க. ஆனா மீண்டும் போய் பாஜகவிலேயே சேர்றாரு திருச்சி சூர்யா. ஆனால் மீண்டும் திருச்சி சூர்யா தன்னுடைய வாய்க்கு ஒரு கட்டுப்பாடே இல்லாத நாக்கு சுழலுகின்ற பக்கமெல்லாம் வார்த்தைகளை வெளிவிட்டு கடைசியில அந்த கட்சியின் தேசிய தலைமையே வந்துட்டு சூர்யாவை வெளியெடுத்து போடுது. அதன் பிறகு திருச்சி சூர்யா என்ன பண்றாரு அப்படின்னா, கட்சியில இருந்த பொழுது அவருடன் யாரெல்லாம் உரையாடல் வைத்துக் கொண்டார்களோ, அவருடன் யாரெல்லாம் நெருங்கிய தொடர்பில் இருந்தார்களோ அவர்களுடைய ஆடியோக்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ரிலீஸ் பண்றார். அதுல சில பிஜேபியினுடைய தலைமை பொறுப்புல இருந்தவர்கள் மீதே சில குற்றங்களை வெளிக்கொண்டு வந்து ஆடியோவாக வெளியிடுறாரு திருச்சி சூர்யா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் சமீபத்தில் கைது செய்யப்படுறார். விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு பாடலாக பல மேடைகள்ல குறைந்தது 30 ஆண்டுகளாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்ற பாடலை வந்துட்டு விக்கிரவாண்டி தேர்தல் பரப்புரை மேடையில சாட்டை துரைமுருகன் அந்த பாட்டு பாடுறாரு. சாட்டை துரைமுருகன் அந்த மேடையில அந்த பாட்டு பாடினது ஒரு பெரிய வைரல் ஆச்சு. சாட்டை துரைமுருகன் அந்த மேடையில அந்த பாட்டு பாடினது சில திமுக காரங்களால ஏற்றுக்க முடியலையா. ஏன்னா கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் கருணாநிதியை கேவலப்படுத்தி சாட்டை துரைமுருகன் அந்த மேடையில மிகவும் அசிங்கப்படுத்தி பேசிட்டான் அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகனை கைது பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய மிக தீவிரமான
தொண்டர்கள் எல்லாம் வந்துட்டு தலைமைக்கே தகவல் கொடுத்துட்டாங்களாம். அந்த தகவலின் அடிப்படையில தான் அருண் அப்படின்ற ஒரு திமுகவினுடைய ஊடக பிரிவுல பணியாற்றுகின்ற ஒரு நபரை விட்டு திருச்சி காவல் நிலையத்துல வழக்கு கொடுக்கறாங்க. அந்த வழக்கு தான் வந்துட்டு சாட்டை துரைமுருகனை கைது செய்து. சாட்டை துரைமுருகனை கைது செய்த பிறகு சாட்டை துரைமுருகனுடைய போனை வந்துட்டு காவல்துறை கைப்பற்றுது. அந்த போன்ல இருந்த ஆடியோக்களை எல்லாம் வந்துட்டு காவல்துறை எடுத்துக்கொள்ளுகிறது. சாட்டை துரைமுருகன் வைத்துக் கொண்டிருந்த அந்த ஆடியோவெல்லாம் எடுத்த காவல்துறை துரைமுருகனை எந்த வழக்கில் காவல்துறை கைது செய்ததோ அந்த வழக்குக்கும் அதில் இருக்கின்ற ஆடியோவுக்கும் சம்பந்தம் இருந்தால் காவல்துறை அந்த ஆடியோவை கைப்பற்றி அதன் மீது நடவடிக்கை எடுக்கலாம் சாட்டை துரைமுருகன் மீது. இது காவல்துறை செய்ய வேண்டியதுதான், தப்பில்லை. ஆனா சம்பந்தமே இல்லாத அவர் ஒரு கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர். அந்த செயலாளரை நீங்க கைது பண்றீங்க. அந்த கட்சி சம்பந்தமுடைய பல விஷயங்கள் வந்து அவருடைய ஆடியோவில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு அந்த ஆடியோக்களை எல்லாம் நீங்க எடுத்து ஆளும் கட்சிக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு என்ன இருக்கிறது? ஆனா இப்பொழுது அந்த ஆடியோக்கள் எல்லாம் எங்கிருந்து வெளிவருதுன்னா, திமுகவை சார்ந்தவர்கள் 9 ஆடியோக்களை வெளியிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. பல ஆடியோக்களை நாம் கேட்டிருக்கிறோம். அந்த ஆடியோக்கள் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது சாட்டை துரைமுருகனே ஒப்புக்கொண்டதாக ஒரு தகவலும் வருது. அந்த ஆடியோக்கள் உண்மையாவே இருக்கட்டும், அது அவர்களுடைய கட்சி சார்ந்த விவகாரம். இது திமுகவிற்கு எதற்கு தேவைப்படுகிறது? காவல்துறை அதிகாரிகள் ஆளும் கட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்தா அடுத்தவர்களுடைய ரகசியத்தெல்லாம் திருடி இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்வீங்களா? ஆளும் கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் வலிமை பெறுகிறது. இதை ஒடுக்கணும் அப்படின்னா அந்த கட்சியை சிதைக்கணும். திமுக காலம் காலமாக செய்கின்ற வேலை இது. இதைத்தான் நான் சாக்கடை அரசியல் என்று சொல்லுகிறேன். நாம் தமிழர் கட்சியின் மீது நமக்கு பல கருத்து முரண்கள் உண்டு. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல, பொதுவாக அரசியல் கட்சிகள் எந்த இயக்கமாக இருந்தாலும் இந்த செயல்கள் சரியானதா? ஆளும் கட்சியினுடைய ஐடி விங்கு இப்படி காவல்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு ஒரு கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து அவருடைய செல்போன்ல இருக்கிற ஆடியோக்களை எல்லாம் திருடி இப்படி சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றி ஒரு இயக்கத்தின் மீது இவ்வளவு பெரிய களங்கத்தையும் அந்த இயக்கத்தின் தலைவர்கள் மீது, இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது இவ்வளவு பெரிய களங்கத்தை சமூகத்தில் கொண்டு வந்து திணித்து அந்த கட்சியை முற்றிலுமாக சிதைப்பதற்கான வேலையை ஆளும் கட்சி கையில் எடுத்திருக்கிறது என்றால் உங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதில் திமுக உறுதியா இருக்கிறது என்பது இந்த திட்டங்கள்ல சரியா தெரியுது. இதைத்தான் நான் பல முறை பல காணொளிகள்ல பேசியிருக்கிறேன். 1989 பாட்டாளி மக்கள் கட்சி உருவான பிறகு இந்த 34 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் தோன்றி மறைந்த இயக்கங்கள் பல. ஆனால் திமுகவினுடைய அத்தனை திட்டங்களை முறியடித்து இன்றை வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை அழிப்பதற்கு திமுக எடுத்த அத்தனை முயற்சிகளையும் முறியடித்த இயக்கம் பாமக. இன்றைக்கும் பாமக என்றாலே குலை நடுங்குகிறது திமுகவுக்கு. அதுக்கு காரணம் பாமக திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வலுவாக நிற்கிறது. விக்கிரவாண்டி தேர்தலில் அது முற்றிலுமாக அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பாமகவின் உண்மை முகத்தை விக்கிரவாண்டி தேர்தலில் முற்றிலுமாக அவர்கள் இப்பொழுது அறிந்து கொண்டார்கள். அதிமுக புறமுதுகிட்டு களத்தி விட்டு ஓடியது. பாட்டாளி மக்கள் கட்சி நெஞ்சை நிமிர்த்து நின்றது. நீங்கள் கொடுத்தது கொஞ்ச நஞ்சம் அல்ல, 250 கோடி. பாட்டாளி மக்கள் கட்சியின் செல்வாக்கு மட்டுமே உங்களுக்கு விக்கிரவாண்டி தொகுதியில தண்ணி காட்டியது. பாட்டாளி மக்கள் கட்சியின் செல்வாக்கு மட்டுமே அங்கு 56,000 வாக்குகளை பெற்று உங்களை துரத்தியது. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை அழிக்க வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகளை ஒரு காலகட்டத்தில் எடுத்து 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 இன்று வரையிலும் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது திமுக. அதே வேளையை இன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிகராக தமிழ்நாட்டில் இன்னொரு கட்சி வளர்ந்திருக்கிறது. அந்த கட்சி அழிப்பதற்கான வேலையை தமிழ்நாட்டில் திமுக முன்னெடுத்திருக்கிறது. ஆனால்
இது வெற்றி பெறுமா அல்லது இது தோல்வியில் முடியுமா என்பதை அடுத்தடுத்த தேர்தல்களில் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா சீமானுடைய அரசியல் அவ்வளவு சரியானதாக தமிழக அரசியல் களத்தில் நகர்கிறதா என்றால் இல்லை என்பதே அதனுடைய உண்மை பொருளாக இருக்கிறது. ஏனென்றால் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாமகவிற்கு எதிராக அவர்கள் செயல்பட்ட விதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சீமானுடைய அரசியல் சரியான பாதையில் பயணிக்கவில்லை என்பதை அது உண்மையாகவே நமக்கு காட்டியது. ஆகையால அடுத்தடுத்த தேர்தல்களில் சீமானுடைய நிலைப்பாடும் அந்த இயக்கத்தின் செல்வாக்கும் உயருமா அல்லது வீழுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்படி வருகின்ற காணொளிகளை எல்லாம் பார்த்தால் அந்த கட்சி இப்படியே தொடருமா அல்லது சிதறுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. திமுக எத்தனையோ இயக்கங்களை தமிழ்நாட்டில் சிதைத்து விட்டது. அதனாலதான் தமிழ்நாட்டில் இதுவரையில் திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது. ஒருவேளை அடுத்து திமுகவிற்கு எதிராக பல இயக்கங்கள் ஒன்றிணைந்து திமுகவை சிதைக்குமா அல்லது மீண்டும் திமுக மற்ற கட்சிகளை சிதைத்து விடுமா என்பதை இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆடியோ கலாச்சாரத்தில் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.